மாண்புமிகு இளைஞர்களின் இனிய நாள் பிப்ரவரி 27, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 57. வாழ்க்கை துணைக்கான விதி எண் 8. எது தீர்வு? What is the decision? What decision? இதை கற்றுக்கொள்வது கடினமாக இருக்குமா? ஆனால் எனக்கு கடினமாக இருந்தது. யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நான் உடனே அங்கு சென்று அவர்களுக்கு உதவ விரும்புவேன். என்ன மாதிரி உதவி என்பது எனக்கு பொருட்டில்லை. என்னால் ஏதாவது செய்ய முடிகிறதா என்பதைத்தான் நான் பார்ப்பேன். மற்றவர்கள் சொல்வதை நான் பொறுமையோடு கேட்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. நான் ஏதோ பலசாலி, அவளை காப்பாற்றுவேன் என்றோ, அவளுக்கு ஆதரவாக வருவேன் என்பதற்காகவோ, அல்லது சினிமா நாயகன் போல் ஒரு கையாலேயே அவர்களுக்காக இந்த உலகத்தையே தூக்கி காட்டுவேன் என்பதற்காகவோ அவர்கள் தங்கள் சிரமத்தையும் பிரச்சனைகளையும் நம்மிடம் கூறுவதில்லை. அவளுக்கு என்ன தேவை? அவர்கள் சொல்வதை கேட்க இரக்கமுள்ள ஒரு காது, சாய்ந்து கொண்டு அழுது தீர்க்க ஒரு தோள். ஓ, ரொம்ப வருத்தமான விஷயம்தான் என்கிற மாதிரியான சில ஆறுதல் வார்த்தைகள், ஆலோசனை கூறி தேற்றும் ஒருவரின் அணுகுமுறை. முழு கவனத்துடன் அவர்களை நேருக்கு நேர் பார்த்து பேசும் ஒருவர், அதுதான் முக்கியமானது. பிரச்சனையை அவர்கள் சொல்லி முடித்தவுடன் நான் அதை அப்படியே விட்டு வேறு வேலையை பார்க்க போய் விடுவேன், அல்லது அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை யோசிக்க ஆரம்பித்து விடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் எனக்கு இரக்கத்துடன் கூடிய வார்த்தைகள் தேவையில்லை. என்னை உற்சாகப்படுத்தும் சொற்கள் அல்ல. எனக்கு ஆறுதல் தரும் வகையில் இதயத்தில் இடம் எனக்கு தேவையில்லை. மாறாக என் பிரச்சனைக்கு தீர்வு ஒரு உதவிக்கரம், பள்ளத்திலிருந்து என்னை தூக்கிவிடும் கரங்கள், ஒரு வசதியான கயிறு மற்றும் ஸ்க்ரூ டிரைவர். ஆனால் எனது அனைத்து பிரச்சனைகளும் குறிப்பிட்ட விஷயத்தை சார்ந்து இருக்கும் நடைமுறை தீர்வுகள் தான் எனக்கு தேவை. தனி மனித பிரச்சனைகளை கேட்பது தான் இருப்பதிலேயே கடினமான வேலை. அவற்றை தீர்க்க முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறை தேவை. எப்போது செயலில் இறங்குவது என தெரிந்து கொள்ளும் திறமையை வளர்த்துக் கொள்வது மிக நல்ல பயன் தரும். சில சமயங்களில் யாராவது என்னிடம் தங்கள் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும் போது, போதும் இப்படியே நிறுத்துங்கள், உங்களுக்கு என்ன தேவை என எனக்கு புரிகிறது என சொல்லிவிட்டு என் கருத்துக்களை சொல்வதற்கு பதிலாக மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பேன். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை என்பது தெரியும். தீர்வுக்காக நம்மிடம் மற்றவர்கள் எல்லாவற்றையும் கூறுகிறார்கள் என எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களை நம்மால் தேற்ற முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். நம்மிடம் இரக்கமோ துக்கமோ அன்பு காட்டுவதோ அதிர்ச்சி அடைவதோ, அவர்கள் சொல்வதை புரிந்து கொள்வதோ, உணர்ச்சி பூர்வமான ஆலோசனையோ அல்லது கைகளை பிடித்து கொண்டு ஆறுதல் கூறுவதோ, ஏதோ ஒன்றினை அவர்கள் எதிர்ப்பார்கள். அவர்களுக்கு அருந்துவதற்கு டீயோ அல்லது இரக்கம் காட்டுவதோ, உங்கள் கருத்துக்களை கூறுவதோ, வலிமையான கயிறு கொடுப்பதோ எப்போது என்பது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு திறமை. சரியாக விதிகளின்படி நடப்பவர் அதை சரியாக செய்வர். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளமுடன். நாளை உறுதியாக சந்திக்கிறேன்.